ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டியூஸ்டே நைட்டு டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் தான் செஞ்சுருந்தேன். ஃபஸ்ட்டு பன்னீர் நல்லா பட்டரில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது பார்த்திங்கன்னா நம்ம உப்பு போட்டு கலந்துட்டு அந்த மாவில் தண்ணி ஊற்றி ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சோம் அப்படின்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும், சப்பாத்தியும் சாஃப்டாக இருக்கும். இப்போ ஃப்ரை பண்ணிவிட்டு மீதி இருக்க எண்ணெயில் பார்த்திங்கன்னா ஒரு 4 வெங்காயம், ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி, இல்லை குட்டி குட்டி தக்காளி தான் 4 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை இது கூட போட்டு வதக்கி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு துண்டு பட்டரு, கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து ஊற்றி நல்லா வதக்கணும். இது கூட வந்து நான் தனித்தனியாக ஜீரகத்தூள், மல்லித்தூள் அப்படிலாம் சேர்க்க மாட்டேன். அதுக்கு பதிலாக ஒரு ஸ்பூன் நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மீதி காரத்துக்கு வந்து வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்குவேன். அந்த வாசனைக்காக கரம் மசாலா இல்லை சிக்கன் மசாலா இது வேணால் ஆட் பண்ணிக்கலாம், அது நம்மளோட விருப்பம் தான். இதை போட்டு நல்லா மூடி வச்சுருங்க, எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க க்யூப் இருக்குல்ல, பன்னீர் க்யூப், அதை அதில் போட்டுருங்க. சப்பாத்தி வந்து எடுத்த உடனே எண்ணெய் ஊற்றாமல் இப்படி ஒரு பரட்டு அப்படி ஒரு பரட்டிட்டு அப்புறம் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா அந்தளவுக்கு எண்ணெய் தேவைப்படாது, கொஞ்சம் எண்ணெயிலே வெந்துடும். அடுத்தது ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஊற்றணும். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா நம்ம 4-5 பன்னீர் க்யூப் இருக்குல்ல, அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அது கூட வந்து கொஞ்சமாக பால், துளியோண்டு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிங்கன்னா அதுதான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம். ஸோ அதில் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிட்டு ஒரு பச்சை மிளகாவை கீரி போட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோ வாசனையாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக புளிப்புக்கு வேணால் லெமன் வேணும்னா புழிஞ்சிக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.